ஹலோ வெல்கம் மீடியா கத்துக்கிட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 2 வந்து பார்க்குறோம். அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்களுங்கிற சாப்டர் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிள் 2.33 எடுத்துக்காட்டு 2.33 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.8 வர்ற ஒரு ப்ராப்ளம். ஸோ நீங்கள் 2.8க்கு நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளம் பார்க்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம கணக்கு என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கலாம். ஃபைண்ட் த ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, அதாவது ஒன்றின் 4ஆம் படி மூலங்களை காண்க. ஸோ ஃபோர்த் ரூட்னா என்ன? 1 ஃபோர்த் ரூட் ஆஃப் 1 அப்படிங்கிறப்ப என்னென்னா 1/1/4 கரெக்டுங்களா? அதாவது ஃபோர்த் ரூட் ஆஃப் 1 அப்படிங்கிறது என்னென்னா இந்த 4 வந்து 1/4 நம்ம ப்ராக்கெட்டில் வந்து எழுதிக்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ன்னு அப்படி எழுதுவோம், 5/1/2ன்னு எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் 1/1/4 நம்ம எழுதிக்க முடியும். ஸோ ஒன்றின் 4ஆம் படி மூலங்களை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் என்ன டேர்மை கண்டுபிடிக்கணுமோ அதை இசட்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ என்ன டேர்மை நான் கண்டுபிடிக்கணுமோ அதை நான் இசட்னு எழுதிருக்கேன். இசட் ஈக்குவல் டு 1/1/4 இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 1/4 டேரெக்டாக ஒன்னோட நம்மளால் வந்து பவரில் போட முடியாது. ஐ மீன் உள்ளே வந்து அப்ளை பண்ண முடியாது. நமக்கு வந்து இந்த 1 வந்து போலார் ஃபார்மில் மாற்றினா மட்டும்தான் நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 1 வந்து ஃபஸ்ட்டு போலார் ஃபார்முக்கு வந்து நான் வந்து மாற்ற போகிறேன். சரிங்களா? போலார் ஃபார்முக்கு மாற்றுறோம். ஓகே, இதுதான் அந்த சம்மோட ஓவர்வியூ. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்முக்கு மாற்றினதுக்கப்புறம் நமக்கு ஒரு தீட்டா வரும். இதுதான் வந்து போலார் ஃபார்ம். காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா அப்படின்னு தான் போலார் ஃபார்மில் நமக்கு வரும்பொழுது வர்ற தீட்டாவோட நமக்கு வந்து என்ன ஆட் பண்ணால் 2k பையை வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய வேல்யூ என்ன வருதோ அதோட 2k பையை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இதுக்கு டிமாய்வஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ டிமாய்வஸ் தியரம் என்னங்கிறத இந்த இடத்துல எழுதியிருக்கேன். டிமாய்வஸ் தியரமை நம்ம அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து வர்ற சொல்யூஷன், இது 3 பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வர சொல்யூஷனில் கேயோட வேல்யூ 0 1 2 3ன்னு 4 வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோம். நீங்கள் கேட்கலாம் ஏன் 5 6லாம் அப்ளை பண்ணலன்னு. ஏன்னா நமக்கு கேட்டிருக்கிறது பவர் 1/4 4ஆம் படி மூலங்கள். அப்போ 0 1 2 3ன்னு 4 வேல்யூ வந்து அப்ளை பண்ணால் போதும். இது வேற 3ஆம் படி மூலங்கள் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 0 1 2 மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஒருவேளை 5ஆம் படி மூலங்கள் அப்படின்னா 0 1 2 3 4 வரை அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ 0லேருந்து 4 நம்பர் வந்திருக்கிறேன். ஸோ இதில் வந்து 4ஆம் படி மூலங்கள் இந்த 4ஐயும் வந்து நம்ம வர்ற சொல்யூஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 ஆன்சர் கிடைக்கும். அதுதான் வந்து படி மூலங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த டிமாய்வஸ் தியரம். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தி ஹோல் பவர் n ஈக்குவல் டு காஸ் n தீட்டா ப்ளஸ் ஐ சைன் n தீட்டா. அதாவது இந்த 1 போலார் ஃபார்முக்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். தென் பவரில் 1/4 இருக்கும் எண்ணுக்கு பதிலாக. ஸோ அந்த 1/4 நம்ம இந்த மாதிரி மாற்றிடுவோம். இந்த மெத்தடுக்கு மாற்றிடுவோம். இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம கடைசியாக அதில் வந்து கேயோட வேல்யூ வந்து 0 1 2 3 அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து எழுதியிருக்கேன். இந்த சம்மை நான் போட உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இசட்டை நம்ம இப்போ என்ன எழுதியிருக்கோம்? 1/1/4 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ இந்த சம்முக்கு சொல்யூஷன் போடலாம். ஸோ சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய நிறை குறைகள் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இசட் ஈக்குவல் டு 1/1/4. ஓகே, 1ஓட ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப்பு போலார் ஃபார்முக்கு மாற்றணும்னு சொன்னேன். 1ஓட போலார் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0. இதுதான் 1ஓட போலார் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0ன்னு நம்ம எழுதிட்டோம். தென் இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன? தீட்டாவோட 2k பையை ஆட் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டுங்களா? இங்கே தீட்டா வந்து 0 0 இதோட நம்ம என்ன பண்ணணும்? 2k பையை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இசட் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 0 ப்ளஸ் 2k பை ப்ளஸ் ஐ இன்டூ சைன் ஆஃப் 0 ப்ளஸ் 2k பை. ஓகேங்களா? பவர் 1/4. ஸோ நம்ம 2k பை வந்து ஆட் பண்ணிட்டோம். தென் அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1/4 டிமாய்வஸ் தியரம் யூஸ் பண்ணி 1/4 வந்து நம்ம தீட்டாவோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். ஸோ இசட் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் இங்கே 1/4 வரும்பொழுது 0 ப்ளஸ் 2k பை வெறும் 2k பை தான். ஸோ 2k பை by 4 ப்ளஸ் ஐ இன்டூ சைன் ஆஃப் 2k பை 1/4 இங்கே வரும்போது by 4ல் வரும். இன்ட்டு 1/4ங்கிறப்ப இப்படி வந்துடுமா? ஓகே. தென் அடுத்து இப்போ நம்ம இன்னும் சுருக்க முடியுமான்னு பார்க்குறோம். சுருக்கலாம். அப்போ 2 4 ஓர் 2 அடுத்து 2 4 ஓர் 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இசட் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் k பை by 2 ப்ளஸ் I into sin of
k pi by 2 அவ்வளோதான். ஸோ இங்கே கேயோட வேல்யூவை நம்ம மென்ஷன் பண்ணணும். என்னென்ன அப்ளை பண்ண போகிறோங்கிறத கடைசியாக வந்து மென்ஷன் பண்ணணும். 0 1 2 3 இது 4 வேல்யூவை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி போட போகிறோம் சம்ம. அதனால் இது என்னென்ன வேல்யூ அப்ளை பண்ண போகிறோங்கிறத கடைசியாக வந்து வர்ற சொல்யூஷனில் தேர்ட் ஸ்டெப்பில் வர சொல்யூஷனில் இதை நம்ம வந்து எழுதிக்கணும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேயோட வேல்யூ 0ன்னு இதில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கேயோட வேல்யூ 0 அப்படின்னு அப்ளை பண்ணேன் அப்படின்னா z ஈக்குவல் டு காஸ் ஆஃப் கேயோட வேல்யூ 0ன்னா இந்த இடம் ஃபுல்லாக 0 ஆயிரும். காஸ் ஆஃப் 0 ப்ளஸ் ஐ இன்டூ சைன் ஆஃப் இங்கேயும் k பை பை 2ன்னு இருக்குது. கேயோட வேல்யூ 0 அப்படின்னா நமக்கு இந்த இடமும் 0 ஆயிரும். ஸோ 0 காஸ் 0 ப்ளஸ் சைன் 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ காஸ் 0வோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ் 0வோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 சைன் 0வோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0. ஸோ ப்ளஸ் ஐ இன்ட்டு இங்கே 0 வரும். ஸோ 1 ப்ளஸ் 0ன்னு வரும். ஸோ இசட்டோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்கிது 1ன்னு கிடைக்கிது. இது முதல் மூலம். ஸோ கேக்கு 0ன்னு அப்ளை பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி கிடைத்திருக்கு. அடுத்து இந்த இடத்துல கேக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுவோம். அப்போ 1 அப்ளை பண்ணால் 1 இன்ட்டு பைங்கிறப்ப பை பை 2, இங்கேயும் 1 இன்ட்டு பைங்கிறப்ப பை பை 2. ஸோ காஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை 2ன்னு வரப்போகுது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கேயோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணுறேன். 2ன்னு அப்ளை பண்ணால் z ஈக்குவல் டு காஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை 2. ஓகே, காஸ் பை பை 2 சைன் பை பை 2வோட வேல்யூ வந்து பாருங்கள், காஸ் பை பை 2வோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, சைன் பை பை 2வோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? ஸோ காஸ் பை பை 2வோட வேல்யூ 0 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1ங்கிறப்ப நமக்கு ஆன்சர் ஐ வந்து கிடைக்கிது. ஸோ ரெண்டாவது வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, z ஈக்குவல் டு ஐ அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்து கேயோட வேல்யூ வந்து இந்த இடத்துல கேயோட வேல்யூ 1ன்னு மென்ஷன் பண்ணணும், தப்பாக மென்ஷன் பண்ணிருக்கு. கேயோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணுறப்ப தான் காஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை 2 கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம 0 அப்ளை பண்ணிட்டோம், 1 வந்து அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கேயோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கே ஈக்குவல் டு 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் z ஈக்குவல் டு காஸ் ஆஃப் என்ன வருதுன்னு பார்ப்போமா? ஸோ இந்த கேயோட வேல்யூ வந்து நம்ம 2ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ மேலே ஒரு 2 கீழே ஒரு 2 கேன்சல் ஆயிரும். ஸோ காஸ் பை மட்டும் இருக்கும் ப்ளஸ் ஐ இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்ளை பண்ணுறப்ப இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் சைன் பை இருக்கும். ஸோ காஸ் பை ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் பைன்னு இருக்கும். காஸ் பை ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் பை அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், காஸ் பையோட வேல்யூ என்ன, சைன் பையோட வேல்யூ என்ன? காஸ் பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் என் பை, சைன் பையும் சரி சைன் என் பைனாலும் சரி அதோட வேல்யூ 0. ஸோ -1 ப்ளஸ் 0 அப்படிங்கிறப்ப ஆன்சர் வந்து நமக்கு -1 வந்து வரும். ஸோ z ஈக்குவல் டு -1. ஓகேங்களா? ஸோ இசட்டோட வேல்யூ வந்து நமக்கு -1ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து கேயோட வேல்யூ நம்ம 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொன்னோன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ கே ஈக்குவல் டு 3. ஸோ z ஈக்குவல் டு, ஸோ கேயோட வேல்யூ 3 நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனில். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல பாருங்கள் 3 இருக்குது அப்படின்னா 3 பை பை 2 வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கேயோட வேல்யூ 3னா 3 பை பை 2. ஸோ காஸ் 3 பை பை 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் 3 பை பை 2ன்னு வரும். ஸோ வாங்க அப்படி எழுதுவோம், காஸ் 3 பை பை 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் 3 பை பை 2. ஓகேங்களா? ஓகே, காஸ் 3 பை 2வோட வேல்யூ என்ன, சைன் 3 பை 2வோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 3 பை 2வை நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதிக்க போகிறேன். எப்படி மாற்றி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா பை ப்ளஸ் தீட்டா வர்ற மாதிரி எழுதிக்க போகிறேன். அப்போ தான் வந்து என்னால் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு. ஸோ கீழே வந்து எனக்கு 2 இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பை இருக்குது. அப்போ நான் இந்த 3 பையை கீழே வர்ற 2 டேர்ம் வர்ற மாதிரி எழுதிக்க போகிறேன். இப்போ 3 பை பை 2 இருக்குங்களா உங்களுக்கு, இந்த 3 பை பை 2வை கீழே டினாமினேட்டரில் 2 வரனால 2 பை ப்ளஸ் பை பை 2ன்னு எழுதிக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ இந்த 2வை வந்து தனித்தனியாக பிரித்து டிவைட் பண்ணுறேன். அப்போ டிவைட் பண்ணுறப்ப 2 பை பை 2 ப்ளஸ்ஸு பை பை 2ன்னு இருக்குங்களா, இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா பை ப்ளஸ்ஸு பை பை 2 அப்படின்னு இருக்குது. ஸோ காஸ் ஆஃப் பை ப்ளஸ் பை பை 2. ஓகேங்களா? ஸோ காஸ் ஆஃப் பை ப்ளஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் பை ப்ளஸ் பை பை 2 அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்படி மாற்றுனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காஸ் ஆஃப் பை ப்ளஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, அதே மாதிரி சைன் ஆஃப் பை ப்ளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்போ நம்ம இப்போ பார்க்கும்பொழுது காஸ் ஆஃப் பை ப்ளஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா
cos of pi plus theta minus cos theta sin of pi plus theta minus sin theta. இதை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணேன்னா ஒரு மைனஸ் காஸ் பை பை டூ ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் சைன் பை பை டூ. ஸோ இந்த இடத்துல மைனஸ் தான் வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் தான் வரப்போகுது. ஸோ நம்ம வேல்யூவை டைரெக்டாக அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? காஸ் பை பை டூவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை டூவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு இசட்டோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் ஐன்னு கிடச்சிருக்கு. ஸோ இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. இதுதான் வந்து நம்மளுடைய 4வது வேல்யூ. ஸோ நமக்கு கிடச்சிருக்க வேல்யூஸ்லாம் என்னென்னு பாருங்களேன். ஸோ 1 ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேயோட வேல்யூ 0 அப்படின்னு அப்ளை பண்ணுறப்ப நமக்கு கிடச்ச வேல்யூ வந்து 1 ஐஇ தென் மைனஸ் 1 கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஐ. இதுதான் நமக்கு கிடச்சிருக்க வேல்யூஸ். இப்போ நம்ம கிடச்ச வேல்யூஸ் எல்லாம் கடைசியில் மென்ஷன் பண்ணணும். 1இன் 4ஆம் படி மூலங்கள், 1இன் 4ஆம் படி மூலங்கள் என்னென்ன? 1 ஐஇ மைனஸ் 1 மைனஸ் ஐ that equal to 1, omega squared, omega power 3. 4ஆம் படி மூலங்கள் என்னென்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். நம்ம கேயோட வேல்யூ 0 அப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1. கேயோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணால் அந்த கலப்பெண்ணோட பேர் ஒமேகா. அதை நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஐ. அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, கேயோட வேல்யூ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்லேயே இருக்கும். கேயோட வேல்யூ 0 அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை வந்து நம்ம 1ன்னு மென்ஷன் பண்ணுவோம். கேயோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணால் அதை ஒமேகான்னு மென்ஷன் பண்ணுவோம். கேயோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணோம்னா அதை வந்து ஒமேகா ஸ்கொயர்டு. கேயோட வேல்யூ 3 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா அதை வந்து ஒமேகா கியூப். சரிங்களா? ஸோ அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 4ஆம் படி மூலங்கள் 1 ஐஇ மைனஸ் 1 மைனஸ் ஐ. தட் இம்ப்ளைஸ் 1, ஒமேகா ஸ்கொயர்டு, ஒமேகா கியூப். அதே மாதிரி இங்கிலீஷ் எழுதுங்க. Fourth roots of unity are 1, I, minus 1, minus I. That implies 1, ஒமேகா ஸ்கொயர்ட், ஒமேகா கியூப். அவ்வளோதான். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். கடைசியாக இதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த ஒமேகாவே நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய புக்கில் வந்து இந்த ஸ்டெப்போட தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th standard மேக்ஸ் வரல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து நல்லது, நம்ம சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.